கேட்குறான், எந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த பெருமாள் யார்? இந்த பெருமாளை நான் பார்த்தா புரிஞ்சிக்க முடியுமா? அந்த பெருமாள் எப்படி இருப்பார், எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு அவள் அப்பாட்ட கேட்டுதான். உடனே அவள் அப்பா சொன்னார், எந்த பெருமாள் யாரை பார்க்க பொழுது உன்னுடைய உள்ளத்தில் அன்பு ஆறாக, பக்தியும் அன்பும் ஆறாக பெருகிறதோ அவன்தான் பகவான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அப்படியே ஆகட்டும்னா ஆஞ்சநேயனுடையதான பிரபாவங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார். நிறைய கதைகள் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு மாதிரி இருக்குது, ஆனந்த ராமாயணம்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு விதமாக சொல்கிறார். கம்பர் பாத்ம புராணத்தில் கூட ஆஞ்சநேயனுடைய கதை இருக்குது. வெங்கடேச புராணம் அதுலேயும் ஆஞ்சநேயனுடைய கதை சொல்கிறா. இப்படிலாம் பலவிதமாக இருக்குது. திரேதா யுகத்தில் கேசரி அப்படிங்கிற ஒரு ராஜா, அந்த கேசரிங்கிற ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அஞ்சனா தேவின்னு பேர். அந்த அஞ்சனா தேவியை வாயு தேவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்ததுனால அவளுக்கும் வாயுவுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்ததானது தான் இந்த ஆஞ்சநேயன். பிறந்தவர் தான், அவதாரம் பண்ணவர் தான் ஆஞ்சநேயன் அப்படின்னு அந்த புராணம் சொல்றது. ஆஞ்சநேயர் அவதரிச்ச இடமே ரொம்ப மகத்துவமான இடம், அற்புதமான இடம். அஞ்சனாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆழ்வார்கள்லாம் இத்தனை பேரும் அந்த திருமலைக்கு போனால், திருமலை தான் நம்ம வெங்கடாத்ரின்னு சொல்கிறோம், 7 மலைன்னு சொல்கிறோம் இல்லையா? 7 மலையில் வெங்கடாத்ரி, கருடாத்ரி, சிம்ஹாத்ரி, விஷபாத்ரி, சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி அப்படின்னு ஒரு 7 மலைக்கு 7 திருநாமங்கள் உண்டு. அதனால் திருவேங்கடமுடியானுடையதான அனுகிரகமாக திருவேங்கடமுடியான் சாநித்தியம் இருக்கக்கூடிய இடமான அஞ்சனாத்ரியில் ஆஞ்சநேயனுடையதான அற்புதமான அவதாரம் அப்படின்னு கொண்டாடுறா எல்லாரும். அதனால் அந்த பெருமாளை ஆழ்வார்கள்லாம் திருவேங்கடமுடியான சேவிச்சா சரணாகதி பண்ணிட்டுருவா. சரணாகதி தான் முதல்ல வாழ்க்கை.